அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றது. ஆமாம், இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எல்லாம் எப்படி வெளியில் பேச முடியுமா? சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாத கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அதை வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏங்க, எங்கள் கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்றைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்றைக்கி தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன் விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களோட இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்வது. இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எல்லாம் எப்படி வெளியில் பேச முடியுமா? சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாத கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அதை வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏங்க, எங்கள் கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்றைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்றைக்கி தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன் விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களோட இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்வது. எந்தவித கருத்தும் தெரிவிக்கல, இது வருத்தம் அளிக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதிமுக கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல எது எடுக்கல அப்படின்றாங்க. நீ அருமையான கேள்வி கேட்டீங்க. இதை கேள்வி கேட்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிந்திச்சு பாருங்க. அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டியது. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே? இதிலிருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.